ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் வழங்கும் ஒரு ஸ்பெஷலான ரோட் ஷோவாக போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாரமும் மக்கள் கிட்ட வந்து ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் அவங்க சொல்லக்கூடிய ஆன்சருமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக அண்ட் ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு ரிவ்யூஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கும் ஒரு சூப்பரான கொஸ்டின் என்ன அப்படின்னா எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ட் பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு மக்கள் கிட்ட கேட்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த பகுதியில் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்ல எஜுகேஷன் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அண்ட் இந்த காலத்து இளைஞர்களுக்கு எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து கேட்க போறோம். ஸோ யாரெல்லாம் எப்படிப்பட்ட ஆன்சர் எல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுமதி. எங்கிருந்து வரீங்க? வேலை செய்கிற இடத்துலேருந்து வர்றோம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கலப்பா. ஓகே, ஸோ படிப்புடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? படிப்பு வந்து ஒருத்தங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? முக்கியமானா ஒருத்தர் படிக்கிறதுக்கு நல்ல விஷயம்தான். ஆனால் அவர் வேலை வெட்டி எல்லாம் போகலாம், பிடிக்கலாம். இது நல்லது தானே. கண்டிப்பா. ஓகே, அப்ப எல்லாரும் படிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக படிச்சிருக்கணும். சரி, ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து படிக்கல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க வந்து ஃபீல் பண்றீங்களா அதுக்காக? இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நான் படிக்கலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். உங்களோட கிட்ஸ் எல்லாம் என்ன படிக்கிறாங்க? எங்கள் பேபி வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. வந்து சிஎம் பிகேசிஏ படிச்சிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. அவங்கள வந்து நல்லபடியா படிக்க வச்சிருக்கீங்க. நல்லா படிக்க அதுல நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப பதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சேலம்ல வந்து ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல் இல்லைப்பா. இல்லைங்களா? ஓகே, 4 ரோட்ல இருக்கு. அண்ணா பார்க்குக்கு பின்னாடி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், உங்க சரௌண்டிங்ல யாருக்கா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா வந்து விசிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ரேவதி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? 10th. ஓகே, ஒரு மனுஷனுக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? படித்தா நம்ம நல்லா படித்து முன்னேறலாம். நான் இப்போலாம் 10th படிச்சுட்டு இப்போ நான் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வந்துட்டு இருக்கிறேன். நர்சிங் போயிட்டு இப்போ வந்து ஃபீல் பண்ணுறேன், நான் படிச்சிருந்தா இருக்குமே, நம்ம நர்ஸாக போயிருக்கலாமே, இப்போ நம்ம ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா நல்லா படிக்கணும், படித்தா அவங்க லைஃபு நல்லா இருக்கும். பரவாயில்ல, நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கருத்தா சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ எனிவே வந்து நம்ம 4 ரோட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரியல. என்ன? ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து எடுக்கணும், இல்லை உங்கள் சரௌண்டிங் யாராவது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாய் மேம், உங்கள் நேம் என்ன? மோசி. எங்கேருந்து வரீங்க? நான் சேலம். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேஷியராக இருக்கேன். கேஷியராக இருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்காம் முடிச்சிருக்கேன். ஓகே, ஒரு பர்சனுக்கு எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எஜுகேஷன் தான் இப்போ மஸ்ட்டு எல்லாருமே. ஏன் அப்படின்னா படிச்சிருந்தா தான் எல்லாருமே இப்போ மதிக்கிறாங்க, எல்லாருமே இப்போ வேல்யூ பண்ணுறாங்க. ஃபேமிலிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே இப்போ படிச்சிருந்தா தான் வேல்யூ பண்ணுறாங்க. அது ஒரு ப்ரௌட் ஃபீல். இப்போ நம்ம சம்பாதிச்சு நம்ம சேலரி வாங்குறது நம்மளுக்கு எவ்வளோ பெருமை, அதை செலவு பண்ணுறது இன்னும் ரொம்ப பெருமை இல்லையா? அப்படின்ற போது நம்ம படித்து நம்ம வேலை செய்கிறது நம்மளுக்கு பெருமை தானே எப்போவுமே. ஸோ எஜுகேஷன் இஸ் மஸ்ட். சூப்பராக வந்து சொல்லியிருக்கீங்க. சேலம்ல தான் இருக்கீங்க இல்லையா? ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, ஸோ பார்த்துருக்கீங்களா? விசிட் பண்ணியிருக்கீங்களா? விசிட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. கண்டிப்பாக உங்கள் சரௌண்டிங்கில் யாராவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஹாய், உங்கள் நேம் சொல்லுங்கள். நிவேஷ்னி. சசிடி. எங்கேருந்து வரீங்க? இங்கே கிளாசிக் நீட் அகாடமிக்கு போயிட்டு வரோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே, ஸோ எஜுகேஷன் அப்படின்றது ஒரு பர்சனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படின்னா எஜுகேஷன் நம்மளுக்கு ஏதாவது வேலை முக்கியமாக எப்படி கிடைக்கும், ஏதாவது வேலைன்னா நம்ம எஜுகேஷன் முக்கியமாக, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். இப்போ படிக்கலைன்னா ஏதாவது வேலையே இருக்காது. அதனால நம்மளால பெருசானா குடும்பத்தை பார்த்துக்க முடியாது. அதனால் எஜுகேஷனுங்கிறது எவ்வளோ முக்கியம்னா நம்ம ஃப்யூச்சர் அதை தான் டிசைட் பண்ணணும். நம்ம நல்லா படித்தா தான் நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ நீங்களும் இப்போ வந்து நீட் கோச்சிங் போயிட்டு இருக்கீங்க இல்லையா? எனவே ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. சேலம்ல ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே, விசிட் பண்ணியிருக்கீங்களா? இன்னும் பண்ணது இல்ல. ஓகே, ஸோ உங்கள் ஃபேமிலியில் சரௌண்டிங்கில் யாருக்காவது ஏதாவது ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். 4 ரோட்ஸில் அண்ணா பார்க்குக்கு பேக் சைடில் இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ. இவங்க நேம் சொல்லுங்கள். லக்ஷ்மி பிரபா, எங்கேருந்து வரீங்க? சோனா காலேஜ், ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, ஸோ எஜுகேஷன் அப்படின்றது ஒரு பர்சனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலராக பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா படித்தா மட்டும்தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும், உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியம். சூப்பராக வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ படிச்சிருக்கீங்களே, ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க. ஸோ அது உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்கள் வீட்லேயும் மரியாதை, வெளியிலையும் மரியாதை, சம்பாத்தியம் கம்பல்சரி இருக்கணும். அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். படிக்கிறீங்களோ இல்லையோ சுய தொழிலை கற்றுக்கோங்க. படிச்சிங்கனாலும் அதை புரிஞ்சு படிங்க, அது நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ சூப்பராக எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ட் பற்றி சொல்லியிருக்கீங்க. சேலமில் வந்து ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? ஓகே, 4 ரோட்ஸ்க்கு பேக் சைடு உங்களுக்கு அண்ணா பார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடில் இருக்குது. சப்போஸ் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஃபேமிலியில் வந்து யாருக்கா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஓகே, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். தங்கமணி, எங்கேருந்து வரீங்க? காரமங்கலத்து வரோம். தாரமங்கலத்துலேருந்து. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, படிப்புன்றது ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? படிப்பு இருந்தால் பரவாயில்ல. படிப்பு படிப்புலனாலே கண்ணு தெரியாத மாதிரி எனக்கு. ஓகே, உங்கள் பிள்ளைங்களை எல்லாம் நல்லா படிக்க வச்சுருக்கீங்களா? எல்லாம் என் பிள்ளைங்க படிப்பு கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் திறமை இல்லை பிள்ளைங்க படிப்பு. சரி, ஓகே. ஸோ சூப்பராக வந்து படிப்பு பற்றி சொல்லியிருக்கீங்க. சேலத்தில் ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை அதெல்லாம் நம்ம ஓகே, 4 ரோட்ல அண்ணா பார்க்குக்கு பின்னாடி இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் நேம் சொல்லுங்க. வெங்கடேஷ் மேடம், எங்கேருந்து வரீங்க? ஓமலூர். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுசிங் லோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி மேக்ஸ் பிஎட். ஓகே, ஸோ ஒரு பர்சனுக்கு எஜுகேஷன் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? சார், ஒரு பர்சனுக்கு எஜுகேஷனுங்கிறது என்னன்னா ஃபஸ்ட்டு பேசிக் அதுதான். ஸோ பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின்ஸ் சம்மந்தப்பட்டது, அது வீட்டிலேருந்தே வருது. எஜுகேஷனுங்கிறது ஸ்கூலில் கற்றுக்கிற விஷயம். அதை லேர்னிங் பேஸ் நல்லா பண்ணிட்டோம்னா அவங்க லைஃப் லாங் வரைக்கும் அந்த ஃபியூச்சரில் வந்து கேரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய லைஃப் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணுறதே வந்து அந்த எஜுகேஷன் தான் வந்து அவங்க லைஃப்பை ஸ்டாண்டர்ட் பண்ணும். அவங்க லெவலில் வந்து கீழே வச்சுக்கிறதும் சரி, அவங்க லெவலில் வந்து லைஃப் ஸ்டைலில் கொண்டு போய் ஹையர் லெவலில் வச்சுக்கிறதும் சரி, அந்த எஜுகேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதான் அவங்க ரொம்ப லைஃப்ஃபுல்லாக இருக்கும், லைஃபுக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படித்த எஜுகேஷன் உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஒர்க் பண்ணுறது அந்த எஜுகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை இன்னும் நான் ஸ்டடி பண்ணுறதுனா கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் ஹையர் லெவல் போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னோட ஜாப் கேரியராக வந்து அந்த எஜுகேஷனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. ஸோ மினிமமாக ஒரு பர்சன் எவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மினிமம் எவ்வளோ படிச்சிருக்கணுங்கிறத தாண்டி எஜுகேஷனை எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்காக நமக்கு வந்து இப்போ எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் பேஸ் லெவலில் 8th வச்சுருக்காங்க எக்ஸாம் கேட்டகரிக்கு. அது படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ அவங்க நாலேஜ் பொறுத்து எவ்வளோ படித்தாலும் அது யூஸ்ஃபுல் தான். ஸோ அது ஒன்றும் டிமாண்ட்னால இவ்வளோ தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத. ஸோ அதை எவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார், சூப்பராக வந்து சொல்லியிருக்கீங்க. சேலமில் ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, ஸோ 4 ரோட்ஸ்க்கு அண்ணா பார்க் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. சப்போஸ் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஹாய் மேம், உங்கள் நேம் சொல்லுங்கள். சக்தி. எங்கேருந்து வரீங்க? நான் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ இங்கிலீஷ். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு எஜுகேஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? பெண் குழந்தைங்களுக்கு முக்கியமாக எஜுகேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் பாப்பா இப்போ தான் 12th முடிச்சிருக்கா, நீட் சேர்த்திருக்கோம். ஓகே மேம், அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப மஸ்ட். அவங்க தனியாக அவங்க காலில் நிற்கணும்னா எஜுகேஷன் மஸ்ட். நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, ஒரு பொண்ணு வந்து தனியாக இங்கே காலில் நிற்கணும் அப்படின்னா மினிமமாக எவ்வளோ படித்தாங்க அப்படின்னா ஓகேன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒரு 10 ரூபாய் சம்பாரிச்சாலும் அவங்களோட சுய சம்பாத்தியமாக இருக்கணும். பரவாயில்ல. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சூப்பராக வந்து சொன்னீங்க. சேலமில் ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. இல்லையா? ஓகே, 4 ரோட்ஸில் அண்ணா பார்க்குக்கு பேக் சைடில் இருக்குது. சப்போஸ் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும், ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது வந்து தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ மேம். உங்கள் நேம் சொல்லுங்கள். ஷாலினி, எங்கேருந்து வரீங்க? ராசிபுரம். ராசிபுரம். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் டிகாம் முடிச்சிருக்கேன், கல்யாண் ஜுவல்ஸில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு எஜுகேஷன் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ எஜுகேஷன் இருக்கும்போது ஃபியூச்சர் லைஃப் செட்டில்.
ஸோ அதான் இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் மெயின் எஜுகேஷன் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதான் நீங்க இப்ப பிகாம் முடிச்சிருக்கீங்க இல்லையா? சோ உங்க லைஃப்ல அந்த பிகாம் அப்படின்றது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு? கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 4 to 5 மார்க்ஸில் டிஃப்ரென்ஸில் போயிருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது எஜுகேஷன் போது இன்னும் கொஞ்சம் நம்ம படித்தோம்னா ஸோ கிடைக்கும் அதுக்காக. சூப்பர். சோ சேலம்ல வந்து ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை இல்லையா? ஓகே. ஸோ அண்ணா பார்க்குக்கு பேக் சைடில் இருக்கு 4 ரோட்ஸில். சப்போஸ் ஏதாவது ட்ரீட்மெண்ட் நீங்கள் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது எடுக்கணும், ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம், உங்கள் நேம் சொல்லுங்கள். என்னோட பேர் ராம்குமார். காவிஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க? 5th. ஓகே, எங்கேருந்து வரீங்க சார்? நாங்கள் ஆக்சுவலாக நேட்டிவ் வந்து இங்கே வாழப்பாடி. இப்போ ரீசெண்டாக இங்கே ஷிஃப்ட் ஆனோம். ஸ்கூல் க்ளோஸ் ஆனோம். என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஐடியில் இருக்கேன், பெங்களூரில் ஒர்க் பண்ணேன். என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் எம்சிஏ படிச்சிருக்கேன். எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு எஜுகேஷன் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்குமே எஜுகேஷன் தான் மேம் மெயின். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எஜுகேஷன் இஸ் த ப்ரைமரி ஒன். ஸோ நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்க இல்லையா? நான் எம்சிஏ. ஓ, எம்சிஏ. ஓகே. ஸோ எம்சிஏ முடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த எம்சிஏ வந்து உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு? என்னோட கெரியர் அதான். ஓகே. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு எஜுகேஷன் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நேட்டிவ் விட்டுட்டு இங்கே வளர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களோட ஸ்கூலுக்காக மட்டும்தான். ஸோ அவ்வளோ முக்கியம். சூப்பர். அப்போ வந்து கிட்ஸோட எஜுகேஷனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுதான். ஓகே, சூப்பர் சார். ஸோ சேலம்ல வந்து ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை மேம். நீங்கள் சேலம் இங்கே புதுசு அப்படியா? இல்லை மேம், நான் இங்கே டிஸ்ட்ரிக்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான். தெரியுது. இந்த ஏரியாவுக்கு புதுசு. ஓகே. ஸோ அண்ணா பார்க்குக்கு பேக் சைடில் இருக்கு. சப்போஸ் ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதியில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் நம்ம சேலம் ஃபேர்லான்ஸ் இருக்கக்கூடிய நிறைய பீப்புள்ஸ்க்கு நம்ம வந்து பேசணும். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். என்ன அப்படின்னா, எஜுகேஷன் ஒரு பர்சனோட லைஃப்பில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான். ஸோ எல்லாருமே வந்து நிறைய ஆன்சர்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ ஃபைனலி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் இல்லையா? ஸோ எஜுகேஷன் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை, லைஃபே இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ எஜுகேஷன் இருந்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஸோ நல்லா ஏர்ன் பண்ணலாம் அண்ட் நல்ல ஒரு ஜாப்க்கு போகலாம். ஸோ அதுவே பெண்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவே வந்து போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி நமக்கு வழங்கிட்டு இருக்காங்க யார் அப்படின்னா, சேலம்ல இருக்கக்கூடிய ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக் தான். ஸோ எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, சேலம் அண்ணா பார்க்குக்கு அப்படியே பேக் சைடில் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஹோமியோபதி ரிலேட்டடாக எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பியும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 24/7 சேலம் சிட்டிக்குள்ளே வந்து உங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இது அத்தனையும் உங்களுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் ஒரு சூப்பரான டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் பை ஃப்ரம் விஷ்ணு பிரியா சான் பாஷா அண்ட் ஆயுஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக்கோடைய டீம்.